ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் பேங்க்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இந்தியன் பேங்க் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் வேலையை அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தா ஜாப் கிடையாதுங்க, உங்களுக்கு ட்ரைனிங் மாரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்டேட்டிவாக 1500 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 18/7/2025 7/8/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 277 வேக்கன்சி தமிழகத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. எஸ்சிக்கு 52, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 74, எக்கனாமிக்கல் வீக்கல் செக்ஷன் 27, ஜென்ரலுக்கு 122 வேக்கன்சி. டோட்டலாக பாருங்கள் 30 ஸ்டேட்டுக்கும் சேர்த்து 1500 வேக்கன்சி உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 வயசுலேருந்து அதிகபட்சமாக 28 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சில் 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. விடோ அந்த மாதிரி கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட் அறிவிச்சிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இப்போ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஹேவிங் பாசிங் சர்டிஃபிகேட் ஃபார் கிராஜுவேஷன் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2021 அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன், அந்த டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கு எந்தமான ரிசர்வேஷன் ஒதுக்குறாங்க, யார் அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் நாட்ஸில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது செலெக்ஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல nats.education.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு புதிய வெப்சைட் மூலமாக போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. முதல்ல ஆப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தாங்க இருக்க போது. மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது 100 கொஷின் வைக்கிறாங்க. டாபிக் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் போன்றமா மொத்தமாக ஒரு 5 இதில் 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது 60 நிமிஷம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் பார்த்தா இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டாக ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் இது மூணுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குது அப்படின்றதுக்கான டெஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் கட்டாயமானது. தமிழ்நாட்டுக்கு தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ அர்பன் பிரான்ச்சஸ் இருக்க பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சஸில் 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதில் பாருங்கள் பேங்க்கு 10,500 ரூபா, கவர்மெண்ட் ஒரு 4,500 ரூபா ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 12 மந்த்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அது என்னமான ட்ரைனிங் இருக்கும், எங்கே இருக்கும், அதெல்லாமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை பார்த்தா 1 இயர் மட்டும்தான் இந்த ட்ரைனிங் ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனுக்கு 800 ரூபா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு 175 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஃபீஸ் பண்ணுறது அந்த மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க.
indianbank.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நாட்ஸ் போர்ட்டலில் அக்கௌண்ட் கிரியேட்டி வச்சுக்கோங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாட்ஸ் போர்ட்டலில் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகே, அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. சிலபஸ் என்ன, எக்ஸாம் சென்டர்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் யூஸ்வலாக எங்கெங்கே இருக்குமோ அதே இடத்துல தான் எக்ஸாம் சென்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருக்குது அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கு எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எக்கச்சக்கமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் மொத்தமாக 277 வேக்கன்சி அப்படின்னா எந்தெந்த பிளேஸ். ஸோ செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர் முதல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சேர்த்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்கள் சொந்த ஊரில் வேலைவாய்ப்பு இருக்க போதுங்க, மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். பட் அப்ரெண்டிஸ்ஷிப் தான், ஜாப் கிடையாது. 1 இயர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ப்ரைவேட் பேங்க்லாம் ஈஸியாக வந்து வேலை வாங்கிடலாங்க. ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் ரொம்ப அவசியமானது. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு தான். இதில் போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்கள் பேர் என்ன, மொபைல் நம்பர், மெயில் ஐடி. 2வது ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுவீங்க. 3வது டீட்டெயில்ஸாக நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ, அட்ரஸ் என்ன, ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணிட்டு ப்ரிவியூ பேஜ் போகும். அப்லோட பொறுத்த வரைக்கும் உடைய அந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லுவாங்க. ஹேண்ட் ரிலேஷன் 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை ஆகிடும். ஸோ நார்மலாக பேங்கிங் எக்ஸாமுக்குலாம் எப்படி அப்ளை பண்ணமோ சேம் அதேமான ப்ராசஸ் தான், எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதை வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் உங்களுக்கான அட்மிட் கார்டு நீங்கள் எடுத்து எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப் தான், தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சொந்த ஊரில் வேலையை வந்து இருக்க போகுது. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.